நவக்கிரகங்களில் ஒன்றான அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பூமி தேவியால் வளர்க்கப்பட்டவர் என்றும் பூமி தேவியின் மைந்தன் என்றும் கூறப்படுகிறார். அதனால்தான் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிற செவ்வாய். இந்த செவ்வாயானது ஜாதக ரீதியாக 100 விதமான நிலைகளில் இருந்தாலும் அது தோஷமாக கருதப்படாது. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று கருதுபவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை விரதமிருந்து வணங்குவது சிறந்த தீர்வாகும். மேலும் பூமியினால் பிரச்சினை சொத்து நிலம் இடம் மனை வீடு தகராறு நீதிமன்ற காவல் வழக்கு உள்ளவர்கள் செவ்வாய் கிழமையன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வர விரைவில் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். செவ்வாய் கிழமை தோறும் அதிகாலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்குச் சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பரச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை படிக்க வேண்டும். மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறாக 9 செவ்வாய் கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும். செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிதேவதை முருகன் என்பதால் வைத்தீஸ்வரன் கோயிலும் பழனியும் செவ்வாய்க்குரிய ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன. நவக்கிரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக வைத்தீஸ்வரன் கோயில் கருதப்படுவதாலும் பழனியில் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு 100-99% இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமியையும் பழனி தண்டாயுதபாணியையும் தரிசித்து அன்று இரவு அந்த ஸ்தலத்தில் தங்கி வழிபடுவது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு மிகவும் உகந்தது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறு செய்வதன் மூலமாக அதுவரை ஏற்பட்டு வந்த அனைத்து தடைகளும் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபநிகழ்ச்சிகள் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். சொந்த வீடு அமையாதவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கும் வாய்ப்பு முருகனருளால் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.